ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஸ்கேம் நடக்குது, நம்ம ஊரில் நடக்குது. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, இது நிறைய தடவை இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட வச்சுட்டு ஒன்றுமே வந்துட்டு அதில் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஆரி ஒர்க் எடுக்கிறோம், மெஹந்தி ஒர்க் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு வெப்மினாரை வச்சுட்டு ஒரு தடவை அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு படிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு காசு கொடுங்க, இல்லை சர்டிஃபிகேட்டுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறதாகவும், அந்த 1000 மெம்பர்ஸ் சேர்ந்த வாட்ஸ்அப் குரூப்பை அது யாருக்கோ விற்றுட்டு வேறு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஓப்பன் குரூப்புன்னு எல்லாரும் போய் வேற செய்கிறீங்க. உங்கள் நம்பர் வந்துட்டு எல்லாருக்கும் பப்ளிக்காக இருக்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் போய் சேர்றீங்க. போய் அதில் போய் ஸ்கேமில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு ஆரி ஒர்க் எடுக்கலாமான்னு கேட்குறாங்களாம். ஆரி ஒர்க் எடுக்கலாமா, அது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாற்றி குரூப்பில் சேர்த்துட்டு ஆரி ஒர்க் எடுப்போமா, மெஹந்தி ஒர்க் எடுப்போமான்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் போய் வந்துக்கிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு நீங்கள் ஏமாந்து போய் கிடக்குறீங்க. இதே மாதிரி ஆரம்பித்து ஃப்ரேம் விற்கிறது, அவங்க சம்பாதிக்கிறதுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது தெரியாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னோடனே போய் சேர்ந்தாச்சு. இதே அவங்க பேரை கேட்டால் ஒரு தடவை சோஃபியான்னு சொல்கிறதும், ஒரு தடவை நிஷான்னு சொல்கிறதும், ஒரு தடவை ஹிந்து பேரை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பேரை மாற்றி ஏமாற்றிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் நம்பர்ஸ் எல்லாமே ஓப்பன் குரூப்பில் இருக்குது, ஓப்பனில் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க.